ஹாய். விஜய் டிவியில் பிக் பாஸ் த காமன் மேன் ஒரு ப்ரோக்ராம் ஒன்று போயிட்டுருக்கு. இங்கிட்டு சட்டப்பேரவையில் போயிட்டுருக்கு. அது ஓகே, அதுக்கு தான் இப்போ நம்ம முக்கியத்துவம் கொடுக்கோம். இருந்தாலும் இந்த நிகழ்ச்சி நான் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். நான் சொன்னாலும் கோவப்பட்டாலும் பரவாயில்ல, நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க இது நான் சொல்கிறது கரெக்டாக இல்லையான்னு. அந்த நிகழ்ச்சியில் பிக் பாஸ் த காமன் மேன்ற நிகழ்ச்சியில் 3 ஜட்ஜை உட்கார வச்சுருக்காங்க. இந்த ஓவியப்லையாவது பரவாயில்ல, அது ஜட்ஜ் பண்ணிட்டு ஏதோ அங்கங்கே இருக்கிற குறைகளை சொல்லுது. மற்ற 2 பேருக்கு இங்கே என்ன வேலை? உங்களெலாம் யார் கூப்பிட்டது? அது கண்ணாடி போட்டுக்கிறீங்க, அப்படியே உட்காந்துக்கிறீங்க. என்ன நீ பெரிய ஆள்? ஒரு சில பிட்டு சீரியல் நினச்சதுனால நீ பெரிய ஆளாக இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு படத்தில் ஒரு சீனுக்கு வந்திருப்ப பெரிய ஆளாக இருக்கலாம். அந்த இன்னொருத்தர் நடுவில் உட்காந்துருக்கீங்களே, உங்களுக்கெல்லாம் படம் இந்த நெடுஞ்சாலைன்ற படத்தை தவிர மற்ற எந்த படமும் ஓடலை. அதுக்கு பதிலாக தான் நீங்கள் தமிழான்ற ப்ரோக்ராமை போய் பண்ணிகிட்ருக்கீங்க. அதை உருப்படியாக பண்ணுறீங்கன்னு நினச்சி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தோம். சரி, இவர் நல்லா பேசுகிறாரு, பண்ணுறாரு, கோபிநாத்துக்கு அப்புறம் இவர் நல்லா பண்ணுறாரு அப்படின்னு நாங்கள் நினச்சா, நீங்கள் இங்கே உட்காந்துக்கிட்டே உங்களை நீங்களே அசிங்கப்படுத்திக்கிட்டீங்க. ஜட்ஜ்மெண்ட் கொடுங்க, இல்லைன்னு சொல்லலை. அதுக்காக அவங்கள பிச்சைக்காரியா நடி, நாய் மாதிரி கற்று எப்படிங்க? அதை மட்டும் பார்த்தல, நேற்று பார்த்தேன். அது போன வாரம் நிகழ்ச்சியாக நேற்று தான் நான் பார்த்தேன். டிவி திறந்து சரி லீவில் இருக்கமே பார்ப்போன்னா, பேப்பரில் எழுதி இவங்களே அதாவது பெருமையாக பேசிக்கணும், அதை இன்னொருத்தவங்க கொஸ்டின்ஸ் கேட்கணும். அங்கே இருக்க கூட்டம் அது அவங்களுக்குள்ள சண்டை மோதலில் வர அளவுக்கு ரொம்ப டிப்ரெஷன் ஆகி கத்துற அளவுக்கு ஆகுது பசங்க. எதுக்குங்க நீங்கள் கொடுக்குற இந்த 50 லட்சம் 1 கோடிக்கு இந்த பசங்க நாய் மாரி கத்தி அவங்களுடைய மொத்த லைஃப்பையும் பிளாக் மார்க் ஆக்கி வெளியே அனுப்பிட்டுறீங்க. இதில் செலக்ட் ஆகாதவங்க வெளியே போயிட்டு எவ்வளோ பேச்சு வாங்குவாங்க யோசிச்சு பாருங்கள். பெரிய என்னமோ நீங்கள் தான் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குற மாதிரி நாசா விண்வெளியிலேருந்து போய் விண்வெளி ஆராய்ச்சி பண்ணிட்டு வந்த மாதிரிலாம் உட்காந்துட்டு இருக்கீங்க. ஏன் நீங்கள் உங்கள் கண்ணாடி கழட்ட மாட்டீங்களோ? பெரிய எம்ஜிஆர் என்டிஆர் நினைப்பா உங்களுக்கு. ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறீங்க, அவ்வளோதான். நடுவர் மட்டும்தான் நீங்கள், மற்றபடி எதுவும் கிடையாது. நீ ஒன்றும் வானத்துலேருந்து குதிச்சுட்டு வரல பொத்துன்னு, சரியா? எனக்கு இது ரொம்ப ஆத்திரமாக இருந்துச்சு நேற்று அந்த ப்ரோக்ராம் பார்க்கும்போது. ஒரு குழந்தைய பார்த்தா கூட அந்த ப்ரோக்ராம் பார்க்கும்போது அந்த குழந்தை மனநிலை எப்படி இருக்கும்? ஓ, இப்படி தான் சண்டை போடணுமோன்னு தோணாது? என்னத்த ப்ரோக்ராம் பண்ணி கிழிக்கிறீங்க நீங்கள்? விஜய் டிவி வர ரொம்ப ஒர்ஸ்ட்டாக இருக்குது உங்கள் ப்ரோக்ராம் எல்லாமே. வேணுமா ஒரு 10 பேரை எடு, கூப்பிடு, செலக்ட் பண்ணு, அதுக்கு ஒரு எக்ஸாம் மீதி கூட வச்சு கூட எடுத்துகிட்டு தொலைஞ்சிட்டு போயிடலாம். அதை விட்டுவிட்டு ஒன்றுக்கு ஆகாத ஒரு ப்ரோக்ராம் நடத்தி இதுக்கு ஒரு 3 ஜட்ஜ்மெண்ட்டு, அதுக்கு 1 லட்சம் கோடி கணக்கில் செலவு பண்ணி எடுத்துக்கிட்டு நீங்கள் இந்த ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறவங்க கண்ணாடியை கழட்ட மாட்டாங்க. அடேங்கப்பா. கமெண்ட்ஸில் போடுங்க மக்களை.